God is love ministries கூடாக தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்ற அந்த ஆழமான சிந்தனையோடு எங்களுக்கு வரும் பாடுகள், பிரச்சனைகள், துக்கமான காரியங்கள், அவர் உங்களுக்கு தருகிற சோதனை என்று எண்ணிவிடாதபடி தேவன் உங்களை தப்புவிக்க வேண்டும், ஆசீர்வதிக்க வேண்டும் என்றே விரும்புகிறார். பிரியமானவர்களே, தேவன் இப்பொழுது இருக்கும் இஸ்ரவேல் 2000 ஆண்டுகளுக்கு பிறகு 1948 ஆண்டில் வந்தது. ஆனால் அதற்கு முதலாக இஸ்ரவேல் மக்களை எவ்வளவும் எச்சரித்தோம். அவர்கள் காது கொடுத்து கேட்காதவர்களாய் இருந்தபடியால் அவர்கள் தேசங்கள் எல்லாம் கலைக்கப்பட்டார்கள். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் தேவன் அவர்களோடு இடைப்பட்டு பேசிய வார்த்தைகள் இன்று இப்பொழுது எங்களுடைய திருச்சபைகளுக்கு, போதகர்களுக்கு மிக முக்கியமான ஒரு போதனையாக இருக்கிறது. தேவன் எவைகளை ஏற்க மறுத்தார், எவைகளினால் அவர் வேதனை அடைந்தார் என்பதை நாங்கள் பார்க்கும் பொழுது, இந்த காலத்தில் நாங்கள் உண்மையான தேவ ஜனங்களாய், அவருடைய அன்பு பிள்ளைகளாய் எப்படி வாழலாம் என்பதை புரிந்து கொள்ள முடியும். எரேமியா 7ஆம் அதிகாரத்தில் எரேமியா அன்று இருந்த ஜூத மக்களை எச்சரித்து தீர்க்க தரிசனங்களை சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் கேட்காதபடி காதுகளை அடைத்து விட்டதால் வந்த அடிமைத்தனம், வேதனை, துக்கம் மிகவும் மிகவும் அதிகமானது. பிரியமானவர்களே, எரேமியா 7ஆம் அதிகாரத்திலே எரேமியா இப்படி சொல்கிறார். கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வசனம். யாரால்? கர்த்தரால். எரேமியா என்கின்ற தீர்க்கதரிசிக்கு சொல்லப்பட்ட வசனம். அவர் சொல்லுகிறார், நீ கர்த்தருடைய ஆலயத்தின் வாசலிலே நின்று அங்கே கூறி சொல்ல வேண்டிய வசனம் என்னவென்றால், கர்த்தரை பணிந்து கொள்ள இந்த வாசல்களுக்குள்ளே பிரவேசிக்கிற ஜூத தினங்களாகிய நீங்கள் எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். தேவன் ஒரு மனிதனோடு பேசுகிறார். தேவனுடைய வார்த்தைகளை அவனுக்கு கொடுத்து அவன் தேவனுடைய ஆலயத்தின் வாசலில் நின்று அந்த வாசலுக்குள்ளால் பிரவேசிக்கிற மக்களை பார்த்து கூற வேண்டியது என்னவென்று தேவன் அவருக்கு கற்றுக் கொடுத்தார். பிரியமானவர்களே, இன்று எமது சபைகளுக்கு முன்பாக நின்று தேவன் எங்களோடு தீர்க்க தரிசனமாய் பேசுவார் என்றால், நாங்கள் எப்படிப்பட்ட இந்த வார்த்தைகளை அசட்டை செய்யாதபடி, அன்று இஸ்ரவேல் மக்கள் ஆலயத்துக்கு போனார்கள், தேவனை ஆராதிக்க விரும்பினார்கள், தேவனை தொழுது கொள்ள விரும்பினார்கள், தங்களுடைய பாவங்களுக்காக பலியிட விரும்பினார்கள். அப்படிப்பட்ட அந்த மக்களுடைய வாழ்க்கையை தேவன் ஏன் வெறுத்தார்? எதற்காக அவர் அந்த ஆராதனைகளை ஏற்றுக்கொள்ளவில்லை? எதற்காக அவர்களுடைய ஆராதனைகளை ஏற்க மறுத்தார்? இந்த கேள்வி எங்களுக்குள்ளும் உண்டாக வேண்டும். அன்று அவர் வேறு யாருக்கும் பேசவில்லை. தேவாலயத்தின் வாசலுக்கூடாக தேவாலயத்துக்குள்ளே சென்ற மக்களோடு அவர் பேசினார். இன்று அதே தேவன்
திருச்சபைகளுக்குள்ளே போகும் மக்களோடு பேச விரும்புகிறார். இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்துங்கள், அப்பொழுது உங்களை இந்த ஸ்தலத்திலே குடியிருக்க பண்ணுவேன். பிரியமானவர்களே, தேவனுடைய ஆலயத்தில் திருச்சபையில் அழகான ஆராதனைகள், புகை மண்டலங்கள், அழகான டிஜிட்டல் ஸ்கிரீன், இவ்விதமாக அழகாக கட்டப்பட்ட பெரிய ஆராதனை கூட்டங்கள், அந்த கூடங்களுக்குள்ளே செல்லும் மக்கள். பிரியமானவர்களே, தேவன் இன்று ஒரு எரேமியாவை எங்களுடைய சபைக்கு அனுப்புவாரானால், அங்கு செல்கிற எங்களை பார்த்து இதே வார்த்தைகளை தேவன் சொல்லுவாரானால் நாங்கள் எப்படி உணர முடியும்? பிரியமானவர்களே, கரங்களை உயர்த்தி நாங்கள் ஆராதிக்க வேண்டியது நல்லதுதான். அழகான பாடல்களை இயற்றி உணர்ச்சி வசப்பட்டு பாட வேண்டியதில் தப்பில்லை. உண்மையான அன்போடு தேவனை ஆராதிக்க வேண்டும், உதட்டின் பலிகளை செலுத்த வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம்தான். பிரியமானவர்களே, ஆனால் தேவன் அப்படி ஆலயத்துக்குள் சென்று கொண்டிருந்த, உபவாசத்துக்கு சென்று கொண்டிருந்த, அவரை ஆராதிக்கும்படியாய் பலிகளை செலுத்த போய்கொண்டிருந்த அந்த மக்களோடு பேசிய 2 வார்த்தைகள், உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்துங்கள். பிரியமானவர்களே, அப்படி என்றால் என்னதான் பாஸ்டர்? நாங்கள் ஒரு ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்களாக இருந்துவிட்டு அதற்கு பிறகு எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுடைய வழிகள், எங்களுடைய கிரியைகள் எல்லாம் தேவனுக்கு பிரியமற்றதாய் இருக்கிறது என்று தேவன் சொல்லுகிறார். நீங்கள் ஆலயத்துக்கு வருகிறீர்கள், ஆராதிக்கிறீர்கள், ஆனால் உங்கள் வழிகள் என்னுடைய வழிகள் அல்ல, உங்களுடைய சிந்தனைகள் என்னுடைய சிந்தனைகளும் அல்ல, உங்களுடைய கிரியைகள் என்னை பிரியப்படுத்துகிறதும் இல்லை. எங்களுடைய வாழ்க்கை இல்லை, எங்களுடைய வாழ்க்கை தான் தேவனுடைய கொடுக்கக்கூடிய பெரிய ஆராதனை. பிரியமானவர்களே, ரோமரிலே பவுல் அதை அழகாக சொல்லுகிறார். எங்களுடைய வாழ்க்கை தேவன் அநேக காரியங்களை ஜூத மக்கள் பக்தி உள்ளவர்களாக இருந்து செய்ததை வெறுத்தார். அவர் சொல்லுகிறார், நீங்கள் உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் நன்றாய் சீர்படுத்தி நீங்கள் மனுஷனுக்கும் உள்ள வழக்கை நியாயமாய் தீர்த்து. பிரியமானவர்களே, அங்கே நியாயம் இல்லை, அங்கே முகதாட்சணியம் இருந்தது, அங்கே இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தது. ஏழைக்கு ஒரு நியாயம், பணம் உள்ளவனுக்கு ஒரு நியாயம், பணம் இல்லாதவனுக்கு ஒரு நியாயம். ஏழைகள் ஒடுக்கப்பட்டார்கள், சாதி என்ற ரீதியிலே மக்கள் ஒடுக்கப்பட்டார்கள். மற்றவர்கள் நாங்கள் வாழ்ந்தால் போதும் என்று வாழ்ந்தார்களே ஒழிய தேவனுடைய கட்டளைகளை அவர்கள் மறந்தார்கள். ஏழைகளை குறித்த பாரம் அவர்களுக்குள்ளே இருக்கவில்லை. அநீதியாய் நியாயம் தீர்த்தார்கள். தேவனுடைய ஆலயத்துக்கு வருகிறார்கள், அவர்கள் கொடுக்கிற காணிக்கை ஒரு ஜாதி உள்ள மனிதனுக்கு அதிகமாயும் ஒரு சாதாரணமான ஒரு போதகர்களுக்கு குறைவாகவும்
கொடுக்கிற ஜாதி என்னும் பயங்கரமான பொல்லாத வருத்தங்கள் பல இடங்களிலே இருக்கிறது. பிரியமானவர்களே, தேவன் நீதியை விரும்புகிற தேவன், நியாயத்தை விரும்புகிற தேவன். இந்த உலகத்திலே அரசியல் ஊழல்களையும், திருச்சபையிலே இருக்கிற ஊழல்கள், திருச்சபையிலே பணத்தை திரட்ட வேண்டும் என்று இருக்கிற ஊழல்கள், இவைகள் எல்லாவற்றையும் தேவன் பார்க்கிறார். நான் ஒரு போதகர் தான், நானும் ஒரு சபையை நடத்துகிறேன் தான். ஆனால் இந்த திருச்சபை என்னுடைய சொத்தல்ல. இந்த திருச்சபை எனக்கு சொந்தமானதல்ல. இந்த திருச்சபை தேவனுக்கு சொந்தமானதாகும். பிரியமானவர்களே, இங்கே நடக்கிறவைகள் எல்லாம் நீதியோடும் நியாயத்தோடும் நடக்க வேண்டும். அவர் சொன்னார், பரதேசியையும் திக்கற்றவனையும் விதவையையும் ஒடுக்காமலும் குற்றமில்லாத இரத்தத்தை இந்த ஸ்தலத்திலே சிந்தாமலும் உங்களுக்கு கேடுண்டாக அந்நிய தேவர்களை பின்பற்றாமலும் இருப்பீர்களாக. தேவனுடைய இருதயம் பரதேசிகளை, விதவைகளை, திக்கற்ற பிள்ளைகளை, ஒருவேளை உணவில்லாமல் இருக்கிற ஒரு மனிதனை குறித்து அதிக பாரமாயிருக்கிறது. தேவன் நியாயம் நீதி என்று சொல்லும் பொழுது, எங்களுக்காக நாங்கள் பணத்தை இந்த பூமியிலே சேர்த்து வைக்க வேண்டாம் என்று தேவன் சொல்லி இருக்கிறார். பிரியமானவர்களே, தேவன் பரத்திலே பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள் என்று சொல்லி இருக்கிறார். ஒரு மனிதன் பண ஆசை உள்ளவனாக இருந்தான். பொருளாசை என்னும் விக்கிரக ஆராதனைக்குள்ளே வாழ்ந்து அவன் தேவ சிந்தனையற்றவனாக, ஏதோ ஞாயிற்றுக்கிழமை தேவாலயத்துக்கு வந்தால் போதும் என்று நினைத்து மிகுதியான நாட்களிலே வியாபாரங்களையும் வேலைகளையும் அங்கே நீதி இல்லாமல் செய்கிறவனாக, கொள்ளை அடிக்கிறவனாக, இரக்கமற்றவனாக, ஏழைகளுக்கு உதவாதவனாக, விதவைகளை அன்போடு நடத்தாதவர்களாக, இங்கு சொல்லப்பட்ட விக்கிரக ஆராதனையை நான் செய்கிறேன் என்று நீங்கள் சொல்லாவிட்டாலும் அநேகர் இங்கே பல பழக்க வழக்கங்களை செய்கிறார்கள். அவர்களுக்கு அது தேவனுக்கு அருவருப்பானது என்று தெரியவில்லை. தேவன் இன்று திருச்சபை மக்களை அன்று எரேமியா பேசியதை போல இன்று பேசிக் கொண்டிருக்கிறார். எங்களுடைய இருதயம் இந்த உலகத்திலே கோடிக்கணக்கான பணத்தை சேர்ப்பதில் இல்லை, பல வீடுகளை வைத்திருப்பதில் இல்லை, பல ஆசீர்வாதங்களோடு நாங்கள் மட்டும் வாழ்ந்து விட்டு போனால் அதிலே பிரயோஜனம் என்ன? ஒரு தேவனை அறியாத டாட்டாவை பற்றி அதிகம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவர் செய்த பெரிய காரியம்தான் என்ன? அவர் கொடுக்கிற ஒரு மனிதனாக இருந்தார். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். பிரியமானவர்களே, நாங்கள் ஒரு ஊடகமாய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். தேவனாகிய கர்த்தர் பொருள் ஆசை உள்ளவர்களை வெறுத்தார். ஆண்டவர் இயேசு சொன்னார், என்னை விட இந்த உலகத்திலே இருக்கிற எதையும் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரவான் அல்ல. விதவைகள், எளியவர்கள், வீதிகளிலே சாப்பாட்டுக்காய் ஏங்குகிற மக்கள் ஏராளமாக இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, அவர்களை குறித்து பாரமுள்ள மக்களை தேவன் தேடுகிறார். தேவாலயத்துக்கு வந்தார்கள், பலியிட்டார்கள்,
கரங்களை உயர்த்தி ஆராதித்தார்கள். அது அல்ல தேவன் தேடுகிற ஒரு காரியம். உங்களுடைய வழிகள் தேவனுக்கு பிரியமாயிருந்தால் தேவன் அவனை ஆசீர்வதிப்பார். ஒரு மனிதன் தேவ சிந்தனை உள்ளவனாயிருந்து ஏழைகளை எளியவர்களை பராமரிக்கிற பாரமுள்ள மனிதனாய் இருந்தால், தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனாக பரிசுத்த உள்ளத்தோடு இருந்தால் தேவன் அவனை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். இதோ ஒன்றுக்கும் உதவாத பொய் வார்த்தைகளை நீங்கள் நம்புகிறீர்கள். 9வது வசனத்திலே, நீங்கள் திருடி கொலை செய்து விபச்சாரம் பண்ணி பொய்யாணையிட்டு பாகாலுக்கு தூபம் காட்டி நீங்கள் அறியாத அந்நிய தேவர்களை பின்பற்றுகிறீர்கள். பிரியமானவர்களே, எண்ணங்கள் விபச்சாரத்தில் நிறைந்திருக்கிறது. பரிசுத்தம் இல்லை, உண்மை இல்லை. வேலை செய்கிற இடம், வியாபாரம், எவைகளானாலும் பொருட்களை திருடுவதில் அச்சமில்லை. எல்லாரும் பொய் சொல்லுகிறார்கள். ஆகவே நான் ஒரு கிறிஸ்தவனாக இருந்தாலும் பரவாயில்லை என்று பொய் சொல்லுகிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். நாங்கள் ஆலயத்துக்கு போவது அல்ல, ஆலயத்திலே கரங்களை உயர்த்தி கொண்டு நிற்பது அல்ல. இருதயத்திலே பொறாமை, எரிச்சல், மற்றவர்களுடைய பொருட்களை திருடுவதிலே மனச்சாட்சி என்ன சொன்னாலும் பரவாயில்லை. அநியாய வட்டி, மக்களை ஏமாற்றுதல், பொய்யான வியாபாரங்கள். பிரியமானவர்களே, தேவன் அன்று அவர்களை அந்த தேசத்தில் இருந்து அடித்து கலைக்கும் முன்பாக அவர்களை ஆலய வாசல்லே நின்று எச்சரித்தார். பிரியமானவர்களே, தேவன் அருவருக்கிற காரியங்களை நாங்கள் செய்து கொண்டு தேவ சந்நிதியிலே நாங்கள் இருக்கிறதை தேவன் வெறுக்கிறார். தேவன் அன்பாக இருக்கிறபடியால் அவருடைய கிருபை இன்றும் எங்களை வழி நடத்துகிறபடியால் நாங்கள் செய்வதெல்லாம் சரி என்று இன்றும் சரி அன்றும் சரி ஜூதர்கள் வாழ்ந்தார்கள். பிரியமான தேவ ஜனங்களே, ஆண்டவருடைய நியாய தீர்ப்பும் இரகசிய வருகையும் மிக அண்மையில் தான் இருக்கிறது. தேவன் இன்று எங்களை பார்த்து கேட்பதெல்லாம் பொருளாசை என்னும் விக்கிரக ஆராதனைகளை விட்டுவிடுங்கள். இந்த உலகத்துக்காக வாழ வேண்டாம். பரலோகத்திலே பொக்கிஷங்களை சேர்த்து வைத்து நீதியுள்ளவர்களாய், நியாயம் உள்ளவர்களாய், அன்புள்ளவர்களாய், மனச்சாட்சிக்கு பயந்தவர்களாய், பரிசுத்த ஆவியானவர் எங்களை குத்தி உணர்த்துகிற பாவங்களில் இருந்து விடுவிக்க வேண்டும் என்று பிரயாசப்படுகிறவர்களாக. பிரியமானவர்களே, ஆண்டவர் சொன்னார், நீங்கள் திருடி கொலை செய்து விபச்சாரம் பண்ணி பொய்யாணையிட்டு பாகாலுக்கு தூபம் காட்டி நீங்கள் அறியாத அந்நிய தேவர்களை பின்பற்றி பொய்யான சமய வழக்கங்களை பல அந்நிய சமயங்களில், திருமணங்களில், பூப்பி நீராட்டு விழாக்களில் பின்பற்றி கொண்டு தவறான வழிகளிலே நடந்து கொண்டு பாரம்பரியங்களை கை கொண்டு வாழ்கிற மக்களை குறித்து தேவன் பேசுகிறார். பிற்பாடு வந்து நீங்கள் என் நாமம் தரிக்கப்பட்ட இந்த ஆலயத்திலே எனக்கு முன்பாக நின்று இந்த அருவருப்புகளை எல்லாம் செய்வதற்காக விடுதலை பெறுகிறோம் என்று சொல்வீர்களோ? இதற்காக தானா என் சபைக்கு வருகிறீர்கள்?
என் நாமம் தரிக்கப்பட்ட திருச்சபை 7 குத்துவிளக்குகளின் மத்தியிலே நடக்கிற தேவன் என்று பேசிக்கொண்டிருக்கிறார். கிறிஸ்து திருச்சபைக்கு தலையாயிருக்கிறார். அது அவருடைய திருச்சபை. அந்த திருச்சபை ஒரு பரிசுத்தமான இடம். அவர் சொல்லுகிறார், இவைகளையெல்லாம் செய்துவிட்டு வந்து என் நாமம் தரிக்கப்பட்ட இந்த ஆலயத்திலே எனக்கு முன்பாக நின்று இந்த அருவருப்புகளை எல்லாம் செய்வதற்காக விடுதலை பெறுகிறோம் என்று சொல்வீர்களோ, மனம் திரும்புவீர்களோ, பாவங்களை விட்டு பரிசுத்தமாய் தேவனை தேடுவீர்களோ, தேவன் பரிசுத்தமாய் இருக்கிறதை போல நீங்களும் பரிசுத்தமாயிருங்கள் என்று தேவன் சொல்லி இருக்கிறாரே. பிரியமானவர்களே, என் நாமம் தரிக்கப்பட்ட இந்த ஆலயம் உங்கள் பார்வைக்கு கள்ளர் குகையாயிற்றோ? இதோ நானும் இதை கண்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவன் இன்று திருச்சபைகளை பார்த்து சொல்லுகிறார். ஊழியக்காரர்களாகிய எங்களை பார்த்து சொல்லுகிறார். விசுவாசிகளாகிய உங்களை பார்த்து சொல்லுகிறார். தேவனுடைய ஆலயத்துக்கு வருகிற நாம் அவரை பரிசுத்த உள்ளத்தோடு எங்களுடைய வழிகளில் எல்லாம், எங்களுடைய நடக்கைகளில் எல்லாம், எங்களுடைய பேச்சுக்களில் எல்லாம் மற்றவர்களை மன்னிக்கிறவர்களும், மற்றவர்களை தூக்கி விடுகிறவர்களும், மற்றவர்களுடைய சந்தோஷத்துக்காக பாடுபடுகிறவர்களும், தேவ சிந்தை உடையவர்களாக தேவன் வேதத்திலே வாசிக்கிறோம். இயேசு பிதாவுக்கு ஒப்பானவராக இருந்தாலும் தன்னை தாழ்த்தி அடிமையின் ரூபம் எடுத்து அவர் ஒரு மானிட ரூபமானார். தன்னை தாழ்த்தி பரிசுத்தமாய், உண்மையாய், நீதியாய் தேவனுக்கு வாழ வேண்டும், தேவனுக்காக வாழ வேண்டும் என்றும், திருச்சபைக்கு தசமபாகங்களையும் காணிகளையும் காணிக்கைகளையும் கொடுக்கிறவர்களாக, தேவனை உண்மையாக நேசிக்கிறதுனால் உண்டான தாவீதுக்குரிய பாரமாகிய அவருடைய ஆலயத்தை எப்படியாவது கட்ட வேண்டும் என்ற பாரம் உடையவர்களாக, ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த வேண்டும், ஒருவரும் கெட்டு போவது பிதாவுக்கு சித்தம் இல்லை என்கின்ற அந்த வார்த்தையின் ஆழத்தை, அகலத்தை, உயரத்தை அறிந்தவர்களாக, தேவனுடைய பரிசுத்தம், தேவனுடைய நோக்கம் எங்களை இந்த உலகத்துக்கு ஒப்பாக, இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக வைப்பதே ஒழிய கள்ளர்களோடும் விபச்சாரக்காரர்களோடும் இந்த உலகத்திலே குடித்து வெறித்து அழிக்கிறவர்களோடும் பாவம் செய்கிறவர்களோடும் ஐக்கியம் வைத்துவிட்டு தேவன் கேட்கிறார், என் நாமம் தரிக்கப்பட்ட இந்த ஆலயம் உங்கள் பார்வைக்கு கள்ளர் குகையாயிற்றோ? இதை நானும் இதை கண்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, தேவன் இன்று எங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். தேவன் எங்களை இன்று எச்சரிக்கிறார். அன்று எரேமியா இஸ்ரவேல் ஜனங்களை எச்சரித்தான். 7 வருடங்களுக்குள்ளே 7வது வருடத்திலே ஏழைகளை பராமரிக்க விடுங்கள், ஜூபிலி ஆண்டிலே ஏழைகளுடைய நிலங்களை திருப்பி கொடுத்து விடுங்கள், நீதி நியாயத்தோடு நியாய பிரமாணம் சொல்லுகிற பிரகாரமாய் நீதியை செய்யுங்கள் என்று அவன் ஆலயத்தின் முன்பாக நின்று எச்சரித்தான். ஆனால் ஒருவரும் கேட்கிறதுக்கு இல்லை.
இன்றைக்கு அநேகர் கேட்க ஆயத்தமாயில்லை. ஏதோ நான் ரட்சிக்கப்பட்டு நான் முழுக்கு ஞானஸ்தானம் எடுத்து சபையிலே ஞாயிற்றுக்கிழமை வந்து போனால் சரி என்று நினைக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது. ஆனால் தேவ வார்த்தைகளால் மாற்றப்பட்டு எங்களுடைய வழிகளையும் எங்களுடைய கிரியைகளையும் தேவன் பார்க்கும்படியாக கேட்கிறார். எங்களுடைய கிரியைகளினால் தேவன் பிரியப்படுவாரா? ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்ட பொழுது யாக்கோபு சொன்னார், உன்னுடைய விசுவாசம் கிரியைகள் இல்லாதிருந்தால் அது செத்ததாயிருக்கும். கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்தது. ஒரு மனிதனுடைய ஆழமான பக்தி, ஆழமான பரிசுத்தம், ஆழமான தேவன் மேல் பிரியமாய் வைத்திருக்கிற வாழ்க்கை அவனுடைய கிரியைகளிலே நிச்சயமாய் வெளிப்படும். பிரியமானவர்களே, தேவன் சொன்ன இந்த வார்த்தைகளை கேட்டு ஆண்டவர் ரகசிய வருகையிலே திருடன் போல வருவார் என்று சொல்லியிருக்கிறார். எங்களை பரிசுத்தப்படுத்தி உண்மையாக வாழ தேவனுக்கு ஒப்பு கொடுப்போமா? தேவன் உங்களை நேசிக்கிறார். God bless you. God loves you. தேவன் உங்களை நேசிக்கிறதினால் தன்னுடைய விருப்பங்களை அவர் தெரிவிக்கிறார். God loves you. Amen and amen.